இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவையில வந்து சில சந்தேகங்களை அல்லது கேள்விகளை எழுப்புறார் அப்படின்னா முதல்ல அவர் பேச வாய்ப்பு கொடுங்க, அப்படி எழுப்புற கேள்விகளுக்கு பதில் கொடுங்க, விளக்கம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. மாறா பிரதமர் அவைக்கே வரமாட்டார் என்பதும் எதிர்க்கட்சி தலைவர் பேசவே கூடாது என்பதும் எந்த வகையில ஜனநாயகமா இருக்குன்னு கேக்குறாங்க. சார் அது நியாயமா இல்லையா? இல்ல அதுதான் சொல்ல வந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி வந்து பெகாசஸ் அட்டாக் சொன்னாரு, அவர் போன் கொடுக்கவே இல்லை கடைசியில். ஸோ அவர் மேலேயே வந்து எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு அவர் மேலேயே எனக்கு ஒரு வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு நம்பகத்தன்மை இல்லை. அவர் எடுத்துகிட்டு வர பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு தீர்வு காண்டு ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க. பெகாசஸ் அவர் தான் சொன்னார். சரி, அது வெளியிட்டது ஒரு ஆங்கில பத்திரிகை. அது பேஸ் பண்ணி போனாங்க, கொடுங்கன்னு நாங்கள் ஃபோனை சித்தார்த் வரதராஜன் கூட இப்போ மூத்த பத்திரிகைகளை நிறைய பேர் கொடுத்தாங்க. அவரோட ஃபோனு ஹேக் செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். அவர் கொடுத்தாரு அது வேகம். ஸோ நம்பகத்தன்மை இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு ப்ராப்பர் அத்தன்டிகேட்டட் ரிப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லிட்டுறேன் உங்களுக்கு, இவர் திரு முன்னாள் லோக்சபாவுடைய இவர் ஆச்சாரியா அவர் என்ன சொல்கிறாரு, சபாநாயகருடைய இதில் தான் இருக்கிறது இந்த அவை செயல்படும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறார், அன்றைக்கி பிஸ்னஸ் வந்து மோஷன் டு தேங்க் பிரசிடென்ட் அதுதான் இருக்கின்ற போது அவருடைய விருப்பம் அது ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிந்திருக்கிற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அதை ப்ராப்பரா இல்லை. ரவிக்குமார் கேட்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் இருந்தவர். அவர் என்ன கேட்கிறார்னா, குடியரசுத் தலைவருடைய உரையில வெளியுறவு கொள்கை தொடர்பான அம்சங்களும் இடம்பெற்றிருந்தது. அப்ப ஒரு வெளியுறவு கொள்கை தொடர்பான ஒரு விஷயத்தை, சீனா உடனான ஒப்பந்தம் குறித்த அல்லது சீனா உடனான விவகாரங்கள் குறித்த விஷயத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுல என்ன தவறுன்னு கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ரெண்டு பாயிண்ட் நான் பதில் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு புஸ்தகத்தை அவர் சுட்டி காட்டி பேசும்போது வந்து இது ப்ராப்பராக இருந்தனா நானே கூட வந்து எனக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை இருக்கிறது. இந்த இவர் சொல்லியிருக்காரு முன்னாள் ராணுவ தளபதி தெளிவுபடுத்த வேணும்ன்றது என்னுடையது. இது எங்கேயுமே நெட்ல கூட இல்லாத இருக்கும்போது இது எப்படி நான் ஏற்றுக்க முடியுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன கேட்குறேன், சாதாரண ஒரு பாமரருக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது இது வரைக்கும் என்ன அக்ரிமெண்ட் காங்கிரஸ் கட்சி சொல்றது தயாரா இருக்காங்களா? என்ன அக்ரிமெண்ட்ன்றதுக்கு இப்ப நவநீத் சொல்ற உதாரணத்துக்கும் நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற அந்த விஷயத்தையும் நம்ம இல்ல சார், ஒரு கட்சியா அவங்களால அதை சொல்ல முடியல போது இது ஒரு அத்தன்டிக். இப்ப நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில இல்ல யூகத்தின் அடிப்படையில நீங்க ஒன்னு சொல்றீங்களா நவநீத்? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க அப்படி ஒரு உறவு அவர்களுக்குள் இருந்து ஒரு தொடர்பு இருந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் இப்படி வந்து பேசலாம் இல்ல அப்படி நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்கல்ல. நான் யூகத்தின் அடிப்படையில் நான் டேட் தரேன். இன்னைக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்றது நான் சொல்றேன். ஜிபிங் வந்து பக்கத்துல இருந்தார், ராகுல் காந்தி அவர்கள் சைன் பண்ணாரு. அந்த அக்ரிமெண்ட் டேட் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு சம்பந்தமா ஒரு கேஸ் இருக்கிறது. அது என்ன அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க.